वक्रतुंड महाकाय कोटिसूर्यसमर्प्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा नमः पार्वतीपतये हर हर महादेव தென்னாடுடைய சிவமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராட் மகேஷையர். நிறையா பேருக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடித்தமான நிகழ்ச்சி, ராசி பலன் நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதம் நடந்த ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தங்களுக்கு ரொம்ப மனக்குழப்பங்கள். இந்த மனக்குழப்பம் தீர்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்கும்போது நான் அவர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒன்று சொல்லியிருந்தேன். இந்த மனக்குழப்பத்துலேருந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சது. அதுலேருந்து ஒரு பெரிய தீர்வும் அவங்களுக்கு கிடச்சிது. அப்படி என்ன விஷயம் நான் சொன்னேன், அதை நீங்கள் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்க்க போகிறோம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பம், அதாவது சப்ஜெக்டில் ஏதேனும் குழப்பம் இருந்தால், அல்லது மன யோசனைகள் ஜாஸ்தியாக இருந்தால், அல்லது மனசில் ரொம்ப தீராத சோகங்கள் இருந்தால், அதே மாதிரி ஒரு முடிவே எடுக்க முடியாமல் இருந்தால், எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்கிறவா இருந்தால், இதற்கெல்லாம் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு பிரத்யேகமான தீர்வு. அதை அவங்கக்கிட்ட சொன்னேன். அவங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஏகபக்ஷம்னு சொல்லுவோம், ஒரு பட்சத்துக்குள்ளே அவர்களுக்கு நடந்தது. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத இதோ பார்ப்போம். 30/3/2024 சோபக்கிருத வருடம் பங்குனி மாதம் 17ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம், இரவு 7:24 பின்பு கேட்டை. இன்றைய திதி பஞ்சமி, மாலை 6:27 பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. ரேவதி மீனராசி, அஸ்வினி மேஷராசி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம், சனிக்கிழமை. அனுஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவான். பாருங்கள், அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு நிறைய பேர் வீட்டில் மகாபெரிவாளுடைய படம் வச்சுருப்பாள். நம்மளுடைய ஆஃபீஸ்லேயும் உள்ளே என்ட்ரானோன்னா மகாபெரிவா இருப்பாள். பெரிவாளுக்கு மாதம் அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு நிறையா பேர் விசேஷமாக சங்கீர்த்தனம், அதே சமயத்தில் அவருக்கு அர்ச்சனை ஆராதனை பண்ணுற வழக்கங்கள். நிறையா பேர் காஞ்சிபுரத்துக்கு போவாள், அனுஷ்டானத்துக்கு போய் நமஸ்காரம் பண்ணுவாள். இப்படி பல அதிசயங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு அற்புத மகான் மகாபெரிவா. ஒரு நபர் வராரு, அவருக்கு பெரியவா யாருன்னே தெரியாது. அவர் இந்த ஊர் தான், பெரியவா யாருன்னே தெரியாது. அவருக்கு டிஃப்ரென்ஸ் அதாவது சங்கராச்சாரியார், ஆதிசங்கராச்சாரியார், பெரியவா ஜெயேந்திர சுவாமிகள், அதே மாதிரி பாலபெரிவா, அந்த மாதிரி அவளுக்கு புது பெரியவா அவளுக்கெல்லாம் அந்த மாதிரி தெரியல. அவர் சார் இந்த சாமி யார் சார் அப்படின்னு கேட்டார். அப்போ சொல்ல, இது பெரியவா சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள், காஞ்சிபுரத்தில் இவர் மகானாக இருக்கார், இவர் ஜெகத்குருவாக இருக்கார் அப்படின்னு சொல்லும்பொழுது, சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, எனக்கு ஒரு சமயம் கனவுல இவர் வந்தார். இவர் எனக்கு ஒரு தீராத பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. என்னோடய அலுவலகத்தில் தீராத பிரச்சனை இருந்தது. அவரை நான் ரொம்ப தப்பாக நினச்சிருந்தேன். அப்போது எனக்கு தப்பாக நினச்சிட்டு இருக்கும்போது எனக்கு அன்றைக்கி ரொம்ப வருத்தப்பட்டு நான் மனதார அவரை சாபம் விட்டேன். பேசாமல் போய் இந்த மாசாணியம்மன் கோயில் மாதிரி அவருக்கு எதாவது பண்ணிடலாமா அப்படின்னு கூட நினச்சேன். அவருக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணிடலாமான்னு கூட நினச்சேன். அப்போது எனக்கு நைட்டு தூங்கும்போது இதே மகான் என்கிட்ட சொன்னார், அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணாத, எப்போவுமே உனக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க ஒரு குரு மாதிரி, நீங்கள் தப்பாக நினைக்காத, அவர்கிட்ட நல்லா பேச, அவர்கிட்ட உட்காந்து பேசி உன்னோட சுச்சுவேஷன் எடுத்து சொல்லு, அதாவது உன்னோட பிரச்சனையை எடுத்து சொல்லி சரி பண்ணிவிடுவான்னு சொன்னார். யாரோ வயசானவர் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு, சரி என்னுடைய மூதாதையர் யாரோ ஒருத்தர் இவராக்கும் அப்படின்னு நினச்சிட்டேன். நான் போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய் அவர்கிட்ட உட்காந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன்லாம் சொல்லிவிட்டு, அதனால தான் சார் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் நினச்சேன் அவர் ஒத்துக்க மாட்டார். பிகாஸ் அந்த மாதிரி ஒரு கடுமையான நபர்.
அவர் என் கையை பிடிச்சி, சாரி பிரதர், நான் உங்களை பேசினதுக்கு ரொம்ப சாரி, ஆனால் நீங்கள் நல்லா இருக்கணும் தான் இப்படி நான் பண்ணினேன், இனிமேல் நான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் கொஞ்சம் மனசு திருப்தியாக, ஆனால் உங்களுடைய வேலை உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். நேற்று பேசின அந்த நபராக இன்றைக்கி இப்படி பேசினார் அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய இது வந்துடுச்சு. நான் போய் இவருக்கு இப்படியெல்லாம் கெட்டது நினச்சிட்டேனே, தப்பு, இவரை எதிரியாக நினச்சிட்டேனே, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என்னோடய இதில் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான் யாரோ இப்படி சொன்னாங்களாக்கும் நான் நினச்சேன். இங்கே வந்து பார்க்கும்போது தான் சரி தெரியுது இவர் வந்து குருவாக இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னார். ஆச்சரியமான பல விஷயங்கள்லாம் லைஃப்பில் நடக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அவருக்கு வந்து பெருசாக யார் என்ன எதுன்னு தெரியாது, பட் அவர் நினச்சிருக்கார் அவருடைய முன்னோர்கள். அப்போது இதெல்லாம் பெரிய அதிசயங்கள் தான். அந்த மாதிரி இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். மேஷ ராசி நண்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து மூடு ஸ்விங்குன்னு சொல்லுவோம். அப்படியே இது வந்து இவ இப்படி எடுத்திருப்பாளோ, இவா இப்படி நினச்சிருப்பாளோ அப்படின்னு, அவங்க இப்படி நினச்சிருப்பாளோ இவங்க நினச்சிருப்பாங்களோ நினச்சா போயிடுது. அது கூட புத்தி வந்து நமக்கு நிறைய விஷயத்தை அடிக்கின்றே போகும். அதனால் பெருசாக யோசிக்க வேண்டாம், ஃப்ரீயாக விடுங்க, ரெஸ்ட் எடுங்க, எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அனுகூல்யம் உண்டு. இன்றைக்கி பிரயாணத்தை மட்டும் தவிர்த்துக்கிறது நல்லது. அஸ்வினியில் இருந்துட்டு இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொன்னால் அதை போய் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி இன்னொருத்தட்ட சொல்லிடாதீங்க. என்னென்னா அவங்களுடைய ஒரு மன இதுக்காக சொல்லியிருப்பா, அதை கேள்வியாக நம்ம கேட்டுட்டோம்னா போச்சு, அது வந்து பெரிய பூகம்பமாக வெடிச்சிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். கண்டக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஒரு ஓட்டுநராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம் மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, நல்ல மகிழ்ச்சிகரமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்தது சக்ஸஸாக முடியும். நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பீங்க. நல்லோர் சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இருக்கும். வாகனம் வாங்கிறது, அதே சமயத்தில் பழசை கொடுத்து புதுசு வாங்கிறது, கல்விக்காக செலவு பண்ணுறது, சேமிப்புக்காக செலவு பண்ணுறது, அதே மாதிரி பேங்க்கு ஏதேனும் கட்டணம், இதை கட்டி முடிச்சுடலான்னு அதை முடிக்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். லேண்டு சம்பந்தமான விவகாரங்கள், சகோதர சகோதரிகிட்ட பேசாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மூணாவது மனுஷாலை வச்சு பேசினோம்னா காரியம் நடக்காது. நம்மளே உட்காந்து பேசிட்டோம்னா அந்த காரியங்கள் முடிஞ்சிடும். சினிமா சார்ந்த துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. தேட்டர், அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர், ஏஜென்சி எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸ்டூடியோ வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, கேமரா சம்மந்தமான துறைகளில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. புதிய கான்ட்ராக்ட் எடுத்து கிடைக்கும். இன்றைக்கி எடுத்த காரியத்தை ஜெயிச்சே ஆகணும்னு சில விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். நேரத்தை கடைபிடிக்கிறது நல்லது. 6:30 மணிக்கு வானா 6:45 போனோம்னா போச்சு, 6:30 இருக்கணும். இந்த மாதிரி சில நேரத்தை கடைபிடித்தா அந்த பஞ்சுவாலிட்டி சில விஷயத்தை உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும் எதிர்காலத்தில். ரிஷபராசி நண்பர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, நிறைய காரியங்கள் உங்களுக்கு அமோக வெற்றி உண்டு. சிலது தடங்கள் வந்து அந்த காரியம் நடக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அரசியலில் இருக்கிறவாளுக்கு இது நடந்துருமோ, அது ஆயிருமோ, அப்படியாக்குமோ இப்படியாக்குமோன்னு கூட இருக்கிறவா சில விஷயத்தெல்லாம் சொல்லுவாள். கொஞ்சம் கால்குலேஷனோட சொல்லுவாள். சொல்லும்போது ஐயோ உண்மையாக இருக்குமோன்னு நினச்சிருவேன். அப்படி கிடையாது. ஸோ கால்குலேஷன் நம்ம போடுறது சில நேரங்களில் தப்பாக இருக்கும். அதனால் அதை ஒன்றும் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு பெரிய ப்ராப்ளமாக எடுத்துக்கூடாது. அது பெருசாக ஒன்றும் பயப்பட வேண்டாம். சிக்கல்கள் இருக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சிக்கல்கள் இல்லை சிங்கார வேலைங்கிற மாதிரி கவலைப்பட வேண்டாம். மிதுன ராசி நேயர்களே, குடும்ப பிரச்சனையை பேசி தீர்த்துடுவேன். ஏதாவது வில்லங்கமான விஷயங்கள் இருந்ததுன்னா உட்காந்து, அதாவது என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு எடுத்து அழகாக விளக்கம் கொடுத்துடுவேன். பயப்பட வேண்டாம். இரவு 7 மணிக்கு மேலே, 7:46க்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது. எடுத்த விஷயங்கள் அனுகூல்யமாக வெற்றி பெறும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பண விவகாரங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைய தினத்தில். கடகராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். ஒரு விஷயத்தை பற்றி
100 தடவை யோசிப்பேன், இது இப்படி பண்ணலாமா, ஓகேவா இல்லையா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பல நேரங்களில் சிந்தித்து செயல்படக்கூடிய நாளாக இன்றைய தினம். யூடியூபராக இருந்துருக்கிறவா, சோஷியல் மீடியாவில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பிரபல்யமாக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா நம்ம செய்யக்கூடிய வேலையை விட்டு வேறு அப்படியே நம்ம மாறி போடுவோம். பேசாமல் இதெல்லாம் விட்டுட்டு நான் எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன், நான் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம், வேறு ஏதாவது தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன். 1க்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது, குடும்பத்துக்கு தெரியாமல் எந்த காரியத்தையும் பண்ணக்கூடாது. எல்லா விஷயங்கள்லேயும் நம்ம கரெக்டாக இருந்துட்டோம்னா பல சோதனைகள் வரும். பாப்பா தாங்க முடியல சார் அப்படிங்கிற சோதனையெல்லாம் வரும். ஆனால் சாதனை படைப்பில் திருமண காரியம் கைகூடும், வீடு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது போன்ற விஷயங்கள் பல சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் விடாபடியாக முடிச்சுடுவீர். கடகராசி நண்பர்களுக்கு, சிம்ம ராசி நேயர்களே, அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் இவா பேசுனது கரெக்டாக இல்லையா, இவங்க ஏன் இப்படி சொல்கிறா, இவங்க ஏன் இப்படி பண்ணுறா அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் நிறையா போட்டேன்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியங்கள். அலைச்சல், பிரயாணம், அதே சமயத்தில் நிறையா சில டைம் நமக்கு கிடைக்காமையே இருந்துட்டு இருக்கும். நம்மளுடைய பிரச்சனைகள்லாம் பார்த்துட்டோம்னா கடவுள் யாரோ ஒருத்தர் மூலமாக நிறைவேற்ற, ஒன்று குழந்தைகள் மூலமாக, இல்லை அப்பா மூலமாக, அம்மா மூலமாக, சகோதர சகோதரிகள் மூலமாக, யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சக்ஸஸாக முடியும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அனுகூல்யமாக இருக்கும். பொருட்கள் சேமிப்பு மன திருப்தி தரும். வேலை வாய்ப்பு தேடுறவாளுக்கு அனுகூல்யம். பிரிந்தவா ஒன்று சேருவா, கவலைப்பட வேண்டாம். நிறைய விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பயம் இருக்கும், கவலை வேண்டாம். இன்றைய தினம் கன்னி ராசி அன்பர்களுக்கு நிறைய முயற்சிகள் மிகப்பெரிய பலன்களை தரும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். அதாவது அம்மா பொண்ணு, மாமியார் மருமகன், நாத்தனார் மருமகன், மாமனார் மருமகன், இந்த மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய அப்பாவுக்கு எனக்கு ஆகாதவே ஆகாது சார், நான் பேச மாட்டேன், இப்படி இந்த பேச மாட்டேன், இந்த பிரச்சனை இருந்தது இவாகிட்ட இல்லை, இப்படியெல்லாம் இருந்த விஷயங்கள் உட்கார்ந்து பேசி தீர்க்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. உண்மையான விஷயம் என்ன, ஒன்றும் இல்லை, ஆனால் அதுக்காகவா இவ்வளோ சண்டை போட்டோங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் எடுத்து பண்ணுவேன். கடை வச்சுட்டு இருக்கிறவா, மிகப்பெரிய நிறுவனம் நடத்தின்னு இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமான ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்க, எஸ்எம்ஓ எஸ்சிஓ அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய பிரபல்யமாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, புதிய புதிய வாய்ப்புகள் தேடுறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். வெளிநாடு வேலைகள் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றி உண்டு. மற்றவர்கள் மூலமாக ஒரு காரியத்தை சாதிக்கணும், அவள் 2 பேர் பேசின்னு இருப்பா, நம்மளை விட்டுடுவா. பற்றியா, இதுதான் கான்டாக்ட்ஸை கொடுக்கவே கூடாது, கடைசியில் நம்ம அப்படியே விட்டுடுறா. இந்த மாதிரி சில வருத்தங்கள்லாம் அப்பப்போ இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு, துளாராசி நேயர்களே, விடாப்படியான ஒரு முயற்சி, பெரிய பலன்கள். இதனால் எனக்கு என்ன பணத்துக்கு எதாவது பிரயோஜனம் இருக்கா, இது இருந்தால் சொல்லுங்க சார். ஏன்னா செலவு நம்ம கையிலேருந்து பண்ணக்கூடாது சார், பண்ணி ஏமாந்தது தான் மிச்சம். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சிந்திப்பீங்க. அது மாதிரி பண விரயங்கள் இருக்கப்படாது. இதனால் என்ன பிரயோஜனம், இது மாதிரி யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்துருக்கும். முந்தி ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பேன், இன்னும் முந்தி மாதிரி முடியறதில்லை, அப்பப்போ கை கால்லாம் வலிக்கிறது இருந்ததுன்னு வயசாக எடுத்தால் இல்லையான்னு தெரில. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நிறைய யோசிக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. புதிய ஆபரணம், புதிய ட்ரெஸ்ஸு, புதுசாக ஏதேனும் ஒரு கிளாஸ் சேர்றது, புதுசாக ஏதேனும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா என்னமோ தெரில, நமக்கு என்னமோ ஒன்று மைனஸ் ஆன மாதிரியே தோன்றதேங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. நல்ல ஒரு நபர்கள் உங்களுக்கு உதவி செய்வார், கவலை வேண்டாம். துளாராசினியர்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமோகமான பலன்கள் தரும். நல்ல முயற்சிக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி நல்ல முயற்சிக்கு நல்ல மாற்றங்கள் உண்டு. சில நேரங்களில் நமக்கு வீடு சம்பந்தமான சில விஷயம், சில பேர் சொல்லுவாள், என்னமோ தெரியுது அமுக்கன் அமுக்கிற மாதிரி இருக்குது, தூக்கமே வரல, எனக்கு பலவிதமான யோசனைகள் இருக்குது, தொழில் ரீதியான டிஸ்கஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இந்த காரியம் நடந்துன்னா போதும் என் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும்னு இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் எடுத்து பேசுவேன். தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். ஹோம்ஒர்க்கு,
அதே சமயத்தில் நமக்கு காலேஜில் கொடுத்த சில ஒர்க்ஸு, தொழில் ஸ்தாபனங்களில் கொடுத்த சில ஒர்க்ஸு, அதே மாதிரி சில வழக்குகளுடைய ஃபைல்ஸு, வீட்டினுடைய பத்திரம், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும். விருச்சிக ராசி அன்பர்கள் எதையுமே அசால்ட்டாக எடுத்துடக்கூடாது. பஸ்ஸில் போகும்போது, அதே மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லலாம் போகும்பொழுது ரொம்ப காஸ்ட்லியான பொருட்களை கொண்டு போகிறத தவிர்த்துக்கிறது. ஐயோ போச்சு அம்மா போச்சுன்னா யாரும் சொல்கிறதுக்கு இல்லை. வீட்டை வந்து சரியாக பாதுகாப்பாக போடணும், கேட்டை சரியாக பூட்டணும், எல்லாத்துக்கு முன்னாடி பணத்தை எண்ணப்படாது. பெரியவங்க இந்த வார்த்தையெல்லாம் சொல்லுவா, அதெல்லாம் உண்மையும் தான். அதெல்லாம் கடைபிடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை ஆட்கள் உங்களுக்கு சில விஷயங்கள் நீங்கள் சொல்லி செய்யலைன்னா அப்பப்போ கோபப்படுவேன். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறையா சில காரியங்களில் பிரயாண அலைச்சல் இருக்கும். இங்கேயும் அங்கேயுமா நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம். கொஞ்சம் அப்படியே தூங்கலாமான்னு தோன்றது, என்னமோ தெரியல, ரொம்ப அப்படியே டயர்டாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்கக்கூடிய தினம். இந்த கதை, திரைக்கதை, வசனம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கா, டைரக்ஷன் அப்படியே அதை எடுத்து சொல்லி அவளை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாள். ஆச்சரியமாக இருக்கும், எப்படிப்பா இவ்வளோ அருமையான கதை சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம சொன்னதை காப்பி பண்ணி அதை வேறு இடத்துக்கிட்ட சொன்னாலும் சொல்லிடுவாள். அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாடல் ஆசிரியராக இருந்துட்டுருக்குறோம், ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கோம், கவிஞராக இருந்துட்டுருக்கிறவங்க, அதே சமயத்தில் நிறைய ரைட்டிங் சம்மந்தமான விஷயங்களில் வேலை செஞ்சுட்டுருக்கவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. ரிப்போர்ட்டராக இருந்துட்டுருக்கிறவர்களுக்கு வெற்றிகள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு மகர ராசி அன்பர்களே, ஒரு விதமான மனசில் யோசனை, பயம். ஒருவேளை எல்லாரும் நம்மளை கண்டுக்காம விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம், இப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், அப்படி இருந்தால் என்ன பண்ணுவோம், சரி வா போயிட்டானா நான் என்ன சார் பண்ணுவேன், இப்படியெல்லாம் சில யோசனைகள் மனசில் இருக்கும். ஒரு அம்மா வந்து, ஒரே பையன் சார், நாளைக்கு அவன் வெளிநாடு போயிட்டு கல்யாணம் ஆகி போயிட்டான், என்னை யார் சார் பார்ப்பா, நான் சிங்கிள் பேரண்ட் சார், நான் என்ன சார் பண்ணுவேன் அப்படின்னா, அம்மா அதுக்காக அவர் வந்து படித்ததுக்கு வெளிநாடு போக வேண்டாமா, இல்லை சார் நான் என்ன சார் பண்ணுவேன், நீங்களும் வெளிநாடு போங்க சார், என்னாலாம் முடியாது சார். அப்போ பாருங்கள், உங்களுடைய சுயநலத்துக்காக அவர் லைஃப் வந்து குறுக்கக்கூடாது இல்லையா, அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிக் கொடுத்து, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம், சில யோசனைகள்லாம் மனசில் இருந்துட்டு இருக்கும். சில பொருட்கள்லாம் வாங்குவேன், சம்பாத்தியத்தை பற்றி யோசிப்பேன். யார்ட்டையும் ஏடிஎம் பின், ஃபோனில் இருக்கக்கூடிய விஷயம், ஃபோட்டோ கொடுக்கறது, சேட் பண்ணுறது, தெரியாத நபர்கிட்ட ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுறது தவிர்த்துக்கிறது நல்லது. மகர ராசி நேயர்களுக்கு கும்ப ராசி அன்பர்கள், அப்பா பெரிய படித்ததெல்லாம் போச்சு, இனி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். பிரசித்தி பெற்ற தெய்வீக வழிபாடு மன திருப்தியை தரும். கால நேரமெல்லாம் பார்க்காம செயல்படுவேன், ஒரு பெரிய லாபங்கள் உண்டு. ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டுருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்ச சர்ஜனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். உண்மையை சொன்னால் பிடிக்கும், பொய் சொன்னால் பிடிக்கவே பிடிக்காது. ஏன் இப்படி பொய் சொல்கிறா, ஏன் இப்படி பொய் சொல்கிறா, ஐயோ ஆண்டவா, இந்த பொய்யை சொல்லி சொல்லி என்னத்தை சாதிக்க போகிறாளோங்கிற மன வருத்தங்கள் அப்பப்போ படுவீங்க. புதுசாக ஒரு காரியத்தை பண்ணும்போது மன திருப்தியாகும். ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப சந்தோஷப்படுவேன். கும்பராசி அன்பர்களே, மீன ராசி நேயர்களே, உத்திரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சிறப்பாக இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா கவனமாக இருக்கணும். ஒரு சில நபர்கள் நன்னா பேசுவாள், அழகாக பேசுவாள், ரசித்து சொல்லுவாள், ஒரு விஷயத்தை அப்படியே அழகாக கொண்டு வருவாள். ஆனால் அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துடப்படாது. யோசித்து செயல்படுத்துறது நல்லது. பிரயாணம் அவசியம் அனாவசியம் பார்த்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சில முயற்சி, விடாமுயற்சி வெற்றியை தரும். தெய்வீக வழிபாடு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்லோர் மனிதர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு உங்களுக்கு ஒரு ஆனந்தத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இன்றைய தினத்தில். ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், பிபிஓவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவா அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி இரவு நேர பிரயாணம், வழுக்கிற இடம், சாகசம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது சொன்னேன், நம்ம நிறைய மனக்குழப்பம் இருக்குது, என்னமோ முடிவு பண்ணவே முடியல, எனக்கு ஒரு விஷயத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துகிட்ருக்கு, என்னை போட்டு உலுக்கின்றே இருக்கு, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவாட்ட நான் ஒரு சப்ஜெக்ட் சொல்லியிருந்தேன். அதை பண்ணோன்னா அவளுக்கு பெரிய மாற்றம் இருக்குது. என்ன
பரிகாரம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளத்தில் நெல் நிறையா வச்சுட்டு அந்த நெல்லுக்கு நடுவில் மஞ்சளில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நட்சத்திரம் மாதிரி வரைஞ்சிட்டு அந்த நட்சத்திரத்துக்கு மேலே தீபம் 2 நட்சத்திரம் வரைஞ்சி நட்சத்திரத்தில் தீபம். இந்த நட்சத்திரத்தில் தீபம் ஏற்றிட்டு டெய்லி சந்தி வேலையில் அதை ஏற்றுங்க. சந்திர பகவானை மனசில் நினச்சிக்கணும். நெல் மேலே தீபம், நட்சத்திரம் வரைஞ்சி அதுக்கு மேலே தீபம் ஏற்றணும். அப்படி ஏற்றி வழிபாடு பண்ணி நம்ம தினந்தோறும் சந்திர பகவானை நம்ம வந்து வேண்டிக்கணும். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியச்ச ராகவே கேதவே நமக. அப்படி நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வேண்டிட்டு வெளியில் முடிஞ்சால் வந்து சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணணும். அப்படி சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ண மனசில் இருக்கக்கூடிய குழப்பம் போயிடும். நிறைய மனசில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் தீரும். மனோவியாதி மனோ தைரியம் உண்டாகும், மனோவியாதி குறையும். இதுக்கு வந்து இந்த வழிபாடு ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இன்றைக்கி சொன்ன பரிகாரம் ரொம்ப அனுகூல்யமான பரிகாரம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர்.